ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஹோம்லி குக்ஸ் பை கோகிலா ஸ்ரீதர். இன்றைக்கி நம்ம சேனலில் சொரக்காய் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சொரக்காவை தோல் சீவின்னு துருவிக்கலாம். 1 கப் துருவின சொரக்காய், 50 கிராம் நெய், 2 டீஸ்பூன் பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் வேக வச்ச ஜவ்வரிசி, ஏலக்காய் பொடி, 50 கிராம் கோவா, 6 லிட்டர் பால், நறுக்கின பாதாம், முந்திரி, தேவைக்கேற்ப சர்க்கரை, மில்க் மேட் வெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போது ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம துருவி வச்ச சொரக்காவை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணியோட மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது சொரக்காயில் பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச பாலை ஊற்றிக்கின்னு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பால் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்துக்கின ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். சொரக்காவும் ஜவ்வரிசியும் பால் நல்லா கொதிக்கணும். பாலும் நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அரிசியை எடுத்து ஊற்றி கலந்து விட்டுக்கினே இருக்கலாம். மாவு ஊற்றுனதுனால அடி பிடிக்கும், அதனால கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அரைச்சி ஊற்றின அரிசியோட பச்சை வாசனை போன பிறகு கோவா சேர்த்துக்கலாம். கோவா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கினே இருக்கலாம். கோவா கரைஞ்ச பிறகு இனிப்புக்கேற்ற சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச முந்திரி பாதாமை நெய்யில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பாதாமை சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் பொடியும் சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், யம்மியான சொரக்காய் பாயசம் ரெடி. உங்களுக்கு இன்னும் இது மாதிரி யம்மியான ரெசிபீஸ் வேணும்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹோம்லி குக்ஸ் பை கோகிலா ஸ்ரீதர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.